பொண்ணு வர சொல்லுங்க, மாப்பிள்ளை தான் தனியா பேசணுமா? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? என்னன்னு? இல்ல அதுதான் என்ன பிடிச்சிருக்கா? இல்ல உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. என்னன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். வேலைக்கு? என்னால கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃப். சூப்பர் சூப்பர். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணுன்னு பிறந்துட்டா அதுவும் ஈக்குவலா படிக்கும் போது வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா அதுக்கான எஜுகேஷன் பேஸ். 2 பேரும் சம்பாரிச்சாதானே. 2 பேரும் சம்பாரிச்சாதான் போக முடியும். நான் அதை ரொம்ப ஆதரிக்கிறேன். நான் எப்பவுமே வேலைக்கு போறதா பிடிக்கும். நீ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிருந்தா அந்த பொண்ணே வேணாட்டு போயிருப்பேன். நீங்க வீடு கட்டுங்க, இன்டீரியர் ஒர்க் ஏன் காசு. ஓகே. என்னம்மா? இல்ல வேலைக்கு போலான்னு சொன்னனே. வேலைக்கு தான் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அது கொஞ்சம் அவ்வளவுதான். மாந்தி வருது. மாந்தி எடுத்தாச்சு. அப்ப 1 வருஷத்துக்கு போக முடியும். அப்படியா? ஆமா. அப்புறம் போய் வேலைக்கு சேர்ந்த உடனே 6 மாசத்துல லீவ் எடுக்கணும்ல. அப்ப 6 மாசத்துக்கு எதுக்கு போயிட்டு மென்டாலிட்டி லீவ் எடுக்கணும்ல. நம்ம மென்டாலிட்டி லீவ் இல்ல, அது மெட்டர்னிட்டி. கர்ப்பமா காலத்து லீவ் அதை எடுக்கணும்ல. சரி ஓகே. 1 வருஷத்துல அப்புறம் நான் திருப்பி போறேன். 1 வருஷம் கழிச்சு போலாம். 1 year later. ஏங்க அந்த வேலை குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. மிருகங்கள் கூட குழந்தை. சரி கொஞ்சம் வளரட்டும். கொஞ்சம் நான் பாத்துக்கிற அளவுக்கு வளர்ந்தவனு வேலைக்கு போலாம். அது தப்பு கிடையாது. ஏங்க பாப்பாவுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இப்ப வேலைக்கு போகவா? 2 வயசு ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு இது பண்ணி போகணும். அதெல்லாம் இருக்கா இல்லையா? 4 மாசம் போவா. 4 மாசம் நீ பொறுத்துக்க. 4 மாசத்துல நீ வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. Many months later. ஏங்க ஓகே சக்சஸ். 2வது குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நீ சொல்லுமா, திருப்பி நீ வேலைக்கு சேர்ந்தனா? 1 eternity later. ஏம்மா என்ன? 2 குழந்தை பிறந்துருச்சு. ஆமா. 2வது குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சிருச்சு. சரி. இப்ப வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க. வேலைக்கு போறியா? எப்படி? நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் உனக்கு. நான் சொல்லு எங்கன்னு சொல்லு. நான் காலேஜ் முடிச்சே 10 வருஷம் ஆச்சு. என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு மறந்து போச்சு. அவன் 1 மாசம் விட்டு போனாலே அடுத்த செமஸ்டருக்கு என்ன பேப்பர் வரும்னு மறந்துடும். இப்போ போய் நான் வேலைக்கு சேர்ந்து அவன் 7 வருஷமா என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்பேன். நான் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். அதுகளே வச்சு வளர்த்து வாழ்க்கையை ஓட்டுமான்னு சொல்லுவான். அதை நான் கேட்டு வந்து உங்க சொல்லி அழுகணும். அதுக்கு தானே. இல்ல அதுக்கு இல்லமா. வேலைக்கு கல்யாணம் முன்னாடி வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். நீ சப்போர்ட்டிவாவே இல்ல. நீ எனக்கு அகைன்ஸ்டா தான் இருந்திருக்க. நான் என்ன பண்ண முடியும்? வீட்ல உட்கார வச்சிட்டு இல்ல. குழந்தைகள் இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? குழந்தைகளை பாக்கணுமா இல்லையா? நீ வேலைய பாரியா. பழி வாங்குவேன். என்ன வேலைக்கு போய் மென்டல் ரத்த உட்கார வச்சுக்காத. வேலைக்கு போய் நீ வா பாத்துக்கிறேன். வா வேலைக்கு போக மாட்டீங்க. பூரா என் கூட தானே இருக்கணும். என் பிள்ளைங்களை வளர்த்து உனக்கு அகைன்ஸ்டா மாத்தி விடுறேன். எது மாத்தி விடுவியா? ஐயோ வேலைக்கு அனுப்பிங்க. வேலையாடா கொடுங்க அந்த பிள்ளைங்களுக்கு.